பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஆர் விளையாடிட்டு இருந்தேன். அதில் நடந்த லாஸ்ட் ஒன் ஃபைட் தான் நான் உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். என்ஜாய் பண்ணி இந்த லாஸ்ட் ஒன் ஃபைட்டை பாருங்கள். நான் இங்கே ஒருத்தனை அடித்து டக்குனு கில்லை கிளியர் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் அந்த இடத்துல ஒரு ஹவுஸுக்குள்ளே அடி போயிடுவேன். போய் பார்த்தா ஏதோ கிட்ட எனிமிக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்டுகிட்டே இருக்கும். நான் சரி எங்கே வாரான்னு பார்த்தா அவனை காணாது. என் டீம்மேட் போனோடனே தான் ஹெவியாக கேட்கும். நான் ஒன்று டீம்மேட் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி இந்த கிரில்லு போல் இருக்குது முன்னாடி போய் கவர் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு டீம்மேட்டே டேமேஜ் ஆகும். டீம்மேட் கிட்டே போனால் அவன் சைடில் நின்றுருப்பான். டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டிருங்க டேக்ஸோ போட்டுருவேன். போட்டுருங்கப்போ எகிரி 2 அடி தான் அடிப்பான். அவன் காலி ஆயிடுவான். அப்படியே அவனே கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டீம்மேட் 4 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். நான் எனக்கு இன்னொரு டீம்மேட் கிட்ட ஓடிடுவேன். டக்குனு என் டீம்மேட் நாக் ஆனோடனே நான் ரஷ் பண்ணி அந்த எனிமையை கில் எடுத்துருவேன். கில் எடுத்துகிட்டு நான் பொறுமையாக லூட் அடிச்சிட்ருப்பேன். அடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வெண்டிங் மிஷின் கிட்ட வந்துட்டு உள்ளே ஒரு எனிமி இருப்பான். அவனே நான் ஸ்ட்ரைட்டாக போய் ரஷ் பண்ணி அடிச்சிடுவேன். நான் எத்தனை டீம் வைப் அவுட் பண்ணேன்னு மறக்காமல் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே அவனை அடித்து ரிப்பேர் கிட்ட போட்டு இன்னைலர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போவேன். அப்படிங்கிறது நேராக இங்கே இந்த படிக்கிட்ட வந்துடுவோம். அங்கே வந்தால் எனிமி ஒருத்தர் கீழே ஓடிட்டு இருப்பான். கீழே ஓடிட்டுருக்க நான் மானவாரி அடியை போட்டு அவனே கிளியர் பண்ணல. பார்த்தா அவன் டீம்மேட் ஒருத்தக்கிட்ட ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பான். டக்குன்னு அவன் டீம்மேட்டை அழுத்திடுவேன் P90 வச்சு 2 நாக்கு. அப்போ என் ஸ்குவாடில் இன்னும் 2 பேர் மிச்சம் இருக்காங்க. இன்னும் எங்களை தள்ளி 6 பேர் தான். 6 பேர் 5 பேர் அலைவு. நான் ஒருத்தன் நாக் பண்ணி கில் எடுத்துறேன். இன்னும் 4 பேர் தான் அலைவு இருக்காங்க. ஒரு ஃபுல் ஸ்குவாடு. அடுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தால் இங்கே நான் அடி வாங்கி நாக்கு ஆயிடுவேன். இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவேன். சட்டுன்னு இங்கேருந்து ரிப்பேர் கிட் போட்டு டீம்மேட் கில் ஆயிடுவாங்க. அவங்கள்ட்ட லூட் எடுத்துகிட்டு அடுத்த நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு இங்கே வந்துடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த இங்கே வந்தோன்னா இங்கே ஃபைட் போயிட்டுருக்கோம். இதுதான் லாஸ்ட் ஒன் ஃபைட்டு. இங்கே ஒருத்தர் நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணிடுவார். இன்னும் லாங்கில் ஒரே ஒரு எனிமி தான். அவனோத்தே கில் எடுத்தால் நாங்கள் மேட்ச் போயா அடிக்கமா இல்லையான்னு பாருங்கள். நான் ஸ்ட்ரெயிட்டாக க்ளோவல் போட்டு ரெஸ்ட் பண்ணிடுவேன். ரெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு 2 லேண்ட்மேன் வச்சுருவேன். லேண்ட்மேன் வச்சுட்டு இங்கே எனிமி இருப்பா. P9 லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு கவர் வந்துட்டு திருப்பி டேக்ஸோ போட்டு ரெஸ்ட் பண்ணி அடித்து போய் எடுத்துகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.